விண்ணீர் புத்தாயே விண்ணோரின் தாயே மன்னோரின் மனதில் மங்காத பேரொளியே விண்ணீர் புத்தாயே நீ வாழ்க, விடிவெள்ளியே நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே விண்ணீர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே, அம்மா மரியே விண்ணீர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அகிலம் ஆளும் உன் மகனின் அருளை பரிந்துரை செய்யும் அம்மா, அகிலம் ஆளும் உன் மகனின் அருளை பரிந்துரை செய்யும் அம்மா, அணைக்கும் கரங்கள் உம் கரங்கள் அம்மா என்றேன் வந்து தாங்கும் அம்மா, விண்ணகத்தின் பேரொளியாய் உலகில் வீற்றிடும் பேரு பெற்றாய், விண்ணகத்தின் பேரொளியாய் உலகில் வீற்றிடும் பேரு பெற்றாய், ஏங்கிடும் விழியின் ஆறுதலாய் இன்றும் என்றும் நீ இருந்திடம்மா. அம்மா மரியே விண்ணீர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே, அம்மா மரியே விண்ணீர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. ஆகட்டும் என்றவும் திருவார்த்தை கருவாய் கனிந்ததே பூவுலகில், ஆகட்டும் என்றவும் திருவார்த்தை கருவாய் கனிந்ததே பூவுலகில், சிலுவை அடியில் உலகமதின் கரைகள் போக்கும் தாயம்மா, ஆவியின் அருள் பொழிவே எமக்கு ஆறுதல் தந்திடம்மா, ஆவியின் அருள் பொழிவே எமக்கு ஆறுதல் தந்திடம்மா, நீதியின் நாதவன் போல் எழுந்து தூயவளே எம்மை தேற்றும் அம்மா. அம்மா மரியே விண்ணீர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே, அம்மா மரியே விண்ணீர் புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே.
மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருள் வாழ்விலே இன்னும் அதிகமாக ஆழம் பெறவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து தியானித்து உணர்ந்து நம்முடைய வாழ்வாக்குவதற்கும் இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நாம் சிறப்பாக ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல கடவுள் வல்லமையுள்ள கடவுளாக நமக்கு நலம் தந்து கொண்டிருக்கின்றார், வாழ்வு தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இன்று சனிக்கிழமை தூய மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கன்னி மரியாள் நோயுற்றோருக்கு மீட்பின் அடையாளமாக இருக்கின்றார், நோயாளிகளுக்கு நற்சுகமாக இருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் கன்னி மரியாளுடைய திருப்பலியாக சிறப்பிக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தவும் வாழ்ந்து காட்டவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியோடு ஒப்புக்கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்தில் நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான்.
உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றங்கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ராயலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். உன் தலைவனை வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ராயல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தீயன் உரியாவே நீ அவளுக்கு வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்தும் இஸ்ராயலும் காணுமாறு நான் பட்டா பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சங்கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடுகின்றது என்று திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோம். எனவே தாகத்தோடு நாம் இந்த நற்செய்தி விழாவிலே கலந்து கொண்டு
ஆண்டவரிடமிருந்து ஆற்றலையும் சக்தியையும் நம்பிக்கையும் நற்சுகத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். பெங்களூரிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு இந்து பெண்மணி கத்தோலிக்க தேவாலயத்திலே நடந்த திருப்பலிக்காக வந்து கலந்து கொண்டார். அந்த கத்தோலிக்க திருப்பலிக்கு அவர் வருகின்ற பொழுது இயேசுவை பற்றிய செய்தியை அவர்கள் நோட்டீஸிலே அச்சடித்து கொடுத்திருந்தார்கள். எனவே அந்த பெண்மணி திருப்பலிக்கு வந்துவிட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது, வீட்டிற்கு போகின்ற பொழுது அங்கே கொடுத்த அந்த நோட்டீஸிலே ஒன்றை வாங்கி வீட்டிலே போய் உட்கார்ந்து வாசித்தார். அந்த நோட்டீஸிலே இயேசுவை பற்றி எழுதியிருந்தார்கள். இயேசுவை பற்றி பல நல்ல காரியங்களை அதில் எழுதியிருந்தார்கள். அதன் நடுப்பகுதியிலே எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள், இயேசு உயிர், இயேசு நமக்கு உணவு, இயேசு நமக்கு பலம், இயேசு நமக்கு நம்பிக்கை, இயேசு நமக்கு வாழ்வு, இயேசு நமக்கு பாதுகாப்பு, இயேசு நமக்கு எல்லாம். இந்த வார்த்தைகள் அந்த நோட்டீஸினுடைய நடுப்பகுதியிலே இருந்தது. அந்த இந்து பெண்மணியினுடைய அந்த வாழ்க்கையை இந்த வார்த்தைகள் பாதித்தது, தொட்டது. இந்த இறை வார்த்தையை அவள் எடுத்து வைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பித்தாள், தியானிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய தலையணைக்கு கீழால் இந்த வார்த்தைகளை அவள் வைத்து கொண்டிருந்தாள். அவளுடைய கணவன் ஒரு நாள் மாலை வேளையிலே வருகின்ற பொழுது இவள் தலையணைக்கு கீழே இருந்து அதை எடுத்து வாசித்து கொண்டிருந்தாள். என்ன என்று கேட்டார். அவர் கொஞ்சம் அப்படியே மறைத்துவிட்டு தலையணைக்குள்ளால் அதை ஒளித்து வைத்து விட்டார். மீண்டும் 2 நாட்கள் கழித்து கணவன் வேலைக்கு போய்விட்டு திரும்பி வருகின்ற பொழுது இவள் எதையோ ஒன்றை எடுத்து மிகவும் ஆழமான நம்பிக்கையோடு வாசித்து கொண்டிருப்பதை அந்த இந்து கணவர் பார்க்கின்றார். எனவே அவரிடத்திலே மீண்டும் என்ன வாசித்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், இயேசுவை பற்றிய வார்த்தைகள் என்று சொன்னார். அந்த பெண்மணி, இயேசுவை பற்றிய வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன், எனக்கு இது நன்றாக பிடித்திருக்கின்றது என்று சொன்னார். அந்த நேரத்திலே கணவன், இயேசுவை பற்றியெல்லாம் எதுவும் இங்கே இருக்கக்கூடாது என்று சொன்னார். எனவே இனிமேல் இதை தொடவே கூடாது, தூக்கி வெளியே எறி என்று சொன்னார். மீண்டும் 1 வாரங்கள் கழிந்தது. அடுத்த வாரத்திலே அந்த கணவன் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது எந்த பேப்பரை தொடக்கூடாது என்று கணவர் ஆணையிட்டாரோ அந்த பேப்பரை எடுத்து கொண்டு அவள் நம்பிக்கையோடு வாசித்து கொண்டிருப்பதை பார்த்தார். தூக்கி அதை பிடித்து தூக்கி எறிவதற்காக அவர் எடுக்கின்றார். அந்த பேப்பரை பார்க்கின்ற பொழுது உள்ளே மீண்டும் ஒரு சில பேப்பரை எல்லாம் வைத்திருந்தார். அந்த பேப்பரோடு அந்த கட்டிலோடு அவர் அங்கே தீயிட்டு கொளுத்துகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே எரிகின்றது. அது மட்டுமல்ல, அவளுடைய ஒரு கையும் எரிந்து போனது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்ட மனிதர்கள் இறை வார்த்தைக்காக எதையும் பொருள்படுத்த மாட்டார்கள், எதையும் செய்வதற்கு அஞ்சாமல் துணிந்திருப்பார்கள். ஆண்டவருடைய அனுபவம், இயேசு அனுபவம், இறை வார்த்தையினுடைய அனுபவம் தான் முக்கியம் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்று வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் இன்னும் தெளிவாக நமக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகின்றது. இந்த நாட்களிலே இங்கே நாமெல்லாம் கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, தொழில்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவுக்காக, கடவுளுக்காக இறை வார்த்தை என்னுடைய வாழ்விலே இன்னும் அதிகமாக செயல்படுத்தப்பட வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதை நான் ஆழமாக உணர வேண்டும், ஆழமான விசுவாசத்தோடு அதை நான் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட வேண்டும் என்ற உயர்ந்த மேலான ஒப்பற்ற எண்ணத்தோடு இந்த நற்செய்தி கூட்டங்களிலே, இந்த ஜெப வழிபாடுகளிலே நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே சீடர்களும் இயேசுவும் கடலிலே படகிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இயேசு தலையணை வைத்து அமைதியாக அருமையாக தூங்கி கொண்டிருக்கின்றார். அவர் புயலை பற்றி கவலைப்படவில்லை, அவர் கடலை பற்றி கவலைப்படவில்லை.
எதை பற்றியும் அவர் அஞ்சவில்லை. அவர் தந்தை கடவுள் மீது மட்டும் ஆழமான நம்பிக்கை வைத்து கொண்டு கடலிலே அமைதியாக அவர் தூங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது புயல் அடிக்கின்றது. சீடர்கள் அலறி ஓடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, 2 முக்கியமான கருத்துக்கள். சீடர்கள் எதை பார்த்தார்கள்? பார்க்க வேண்டியதை அவர்கள் பார்க்கவில்லை. ஒன்று அலை கொந்தளித்து மேலே எழுகின்றது, இன்னொன்று ஆண்டவருடைய வார்த்தை கொந்தளித்து மேலே எழுகின்றது. சீடர்கள் அலையை பார்த்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கவில்லை. அலை அடித்து மேலே செல்லுகின்றது, நாங்கள் இறந்து போகின்றோம் என்று கத்துகின்றார்கள். ஆனால் அந்த அலைக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றது, இறையாதே, சும்மா இரு, இறையாதே, அமைதியாயிரு, அஞ்சாதீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதற்கு தவறிவிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் பல நேரங்களிலே நடக்கின்றது. துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், கவலைகள், நெருக்கடிகள், வேதனைகள், விரக்திகள், சோர்வுகள், களைப்புகள், இவைகளுக்கு மத்தியிலே, நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே நாம் பார்ப்பது எல்லாம் துன்பத்தை தான். அந்த துன்பத்துக்கு மத்தியிலே தெரிகின்ற அன்பு கரத்தை, இறை வார்த்தையை உணர்ந்தால் அந்த துன்பமும் துயரமும் நமக்கு துன்பமாக இருக்காது. இறை வார்த்தையை ஆழமாக சிந்தித்து தியானிக்கின்ற இந்த வேளையிலே இந்த இறை அனுபவம், இந்த ஆன்மீக அனுபவம், இந்த இறை வார்த்தை அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இறை வார்த்தையின் மூலம் பலத்தை தரட்டும், நம்பிக்கையை தரட்டும், வாழ்வை தரட்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தந்திடவே தந்தாயிடுவார், எம் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாயிட்டிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயிட்டிடுவார், எம் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து அன்பாயிட்டிடுவார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே இறைவா, இறைவனின் அன்னையாம் புனித மரியாளின் நினைவு நாளில் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது அன்பையும் அருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும்
நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்க செய்தீரே. நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் திகழுகின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கெல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றார். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணிகள் உம்மை வணங்குகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 பூவுல இறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், எங்கள் ஆயர் பீட்டர் மெஜியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் சிறப்பாக இந்த நற்செய்தி விழாவிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற மக்கள், இவர்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மிக சிறப்பாக நோயாளிகளுக்காக வேண்டுகின்றோம். பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள், உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் தொட்டு நலம் வழங்குவீராங்க. கடினமான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீரே ஆசி வழங்கி குணப்படுத்துவீராக. மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நோயாளிகளுக்கும் அருகிலிருந்து நீரே வாழ்வு வழங்குவீராக. நோயாளிகளை பராமரிக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து நீரே அவர்களுக்கு அருள் புரிவீராக. உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த நாட்டிலும் இறைவனுடைய சமாதானம் தங்க வேண்டுமென்று மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் வழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் நல வாழ்வையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை அன்பு செய்கின்றவர், அரவணைக்கின்றவர், நமக்கு நலம் தருகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும்.